இன்றைக்கு வந்து இட்லி ரெசிபியோட வந்திருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யறான்னு சொன்னா, உளுந்து வந்து ஒரு கப் அல்லாட்டிக்கு 225 கிராம் உளுந்து எடுத்து அதோட வந்து சேர்த்து நான் வெள்ளப்பச்சை அரிசி வந்து 2 கப் அல்லாட்டிக்கு 415 கிராம் வெள்ளப்பச்சை அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து கழுவி போட்டு நனைய வச்சு நான் 4 மணித்தியாலத்துக்கு பிறகு இப்படி நான் வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நாங்க அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இதுல என்கிட்ட கிரைண்டர் எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு இதை போட்டு அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இதில் நான் போட்டிருக்கிறேன் உளுந்தையும் அரிசியையும். இதை அரைக்கிறதுக்கு வந்து நான் இதில் வந்து 1/3 கப் தண்ணி அல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேருங்கோ. இது நாங்கள் நல்லா பட்டா அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த உளுந்தை வந்து நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்ச அப்புறம் இது ஒரு செப்பரேட்டான பவுலில் வந்து நான் இறக்கி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இப்படி செப்பரேட்டான பவுல் இறக்கிருக்கேன். இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா பட்டா அரைச்சிருக்க போறேன். இந்த இருக்கு இருக்கிற எல்லா உளுந்தையும் நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு வந்து 135 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிருக்கிறேன். எல்லாட்டிக்கு ஒரு கப் பிளஸ் 1/4 கப் பிளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இதுல வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது 2 டீஸ்பூன். இப்போ இதை இதுல போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சூடான இடத்துல தூக்கி வைக்க போகிறோம். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கிறதுக்கு. அல்லாட்டிக்கு நீங்கள் அவன் லைட்டை ஆன் பண்ணிட்டு இதை வைக்கலாம் புளிக்கிறதுக்கு. அதை நல்லா புளிக்க விடுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி மாவு தூக்கி நான் சரியா 8 மணி நேரம் எனக்கு எடுத்துருக்கு இப்படி புளிக்கிறதுக்கு. நல்லா புளிச்சிருக்கு. நல்லா ஏழியா அப்படி பப்ளியாக வந்திருக்குல்ல, இந்த இப்படி நல்லா புளிச்சிருக்கணும். ஸோ நான் சொல்கிற டைமுக்கு வந்து உங்களுக்கு இப்படி புளிக்காட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கி வைங்கோ. நல்லா புளிச்சிருக்கு. இப்படி புளிச்சா பிறகு இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. நான் வந்து 1 டீஸ்பூனு கொஞ்சம் கூட சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கிறேன். 1/4 கப் அல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை அவுக்கண்டு விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நாங்கள் கரைச்செடுப்போம். ஆகலும் தண்ணியாக கரைச்சிடாதீங்க. நான் எடுத்த 1/4 கப் தண்ணி அல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டரில் வந்து சரியா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிஞ்சி இருக்கு. தேவையில்லை. இந்த இருக்கு இப்படி ஒரு பதத்துக்கு நீங்கள் இதை கரைச்செடுக்கணும். ஆகலும் தண்ணி கூட விட்டுறாதீங்கோ. இந்த இருக்கு இப்படி கரைச்சா பிறகு இதில் வந்து எந்த இட்லி சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்கு மேலே வந்து பட்டரால் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். இந்த இருக்கு இப்படி வந்து பட்டரால் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இப்படி ப்ரஷ் பண்ண பிறகு இந்த இருக்கு இதில் நாங்கள் கரைச்சி வச்ச மாவு வந்து கொஞ்சம் விட போகிறேன். இந்த இருக்கு நான் எல்லா இட்லி தட்டுக்களையும் வந்து நான் இட்லி மாவு விட்டுருக்கேன். இந்த இட்லிக்கு வந்து நான் சட்னி சேர்க்க போகிறேன். இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பட்டரால் பூசி விடுவோம். இந்த இருக்கு இப்படி பட்டரால பூசிருக்கேன். பூசினா பிறகு இப்போ நாங்கள் இந்த கரைச்சி வச்சு இட்லி மாவு விடுங்க இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு அரை கரண்டி விட்டுருக்கிறேன். இந்த இருக்கு இதுக்கு நான் அரை கரண்டி விட்டுருக்கிறேன் எல்லாத்துக்கும். இதில் வந்து சோப்பு சட்னி அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை ஏற்கனவே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்க இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் இதுக்கு வைக்கலாம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இப்படி செய்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு அரை கரண்டி மாதிரி இதுக்கு மேலே வைங்கோ. இந்த இருக்கு இதுக்கு நான் இப்படி வந்து சட்னி வந்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் இட்லி மாவு செய்யுங்க. ஒரு அரை கரண்டி விட கொஞ்சம் குறைய செய்யுங்க. இப்படி இதை மூடி விடுங்க. உங்களுக்கு இதுக்கு வேணும்னா பச்சை சட்னியும் நீங்கள் இதுக்கு விடலாம்.
இந்த சட்னியை மூடி இந்த மாவு விட்டுருக்கேன். இப்போ இதை நாங்கள் அவிச்செடுப்போம். 2 இட்லி சட்டி எடுத்து அதுக்கு தண்ணி விட்டு இந்த நல்ல தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கு. எப்படி கொதிச்சு கொண்டிருக்கேக்க இந்த இட்லி தட்டை இதுக்குள்ள வைங்கோ. இப்படி மூடி போட்டு இதுல இருந்து விசில் வரும், அது வரையும் இதை விடுவோம். நான் இப்போ 7 நிமிஷம் இதை வச்சிருக்கேன். இந்த எப்படி விசில் அடிக்கிறல்ல, இப்படி விசில் அடிக்க நான் அதை இறக்கி எடுக்க போறேன். இந்த இருக்கு நல்லா அவிஞ்சிருக்கு. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். பட்டரால் பூசி விடுங்க, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பட்டர் நைஃபுக்கும் நான் வந்து பட்டரால் பூசி இருக்கிறேன். இப்போ இதை இறக்கி எடுப்பேன். இந்த இருக்கு நிறைய விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் எடுக்க கஷ்டமாக இருக்க வேண்டாம், பொங்கி மேலே. ஒரு பட்டர் நைஃபால் இப்படி இழுத்தீங்கன்னாவே வந்துடும். இந்த இருக்கு இந்த இப்படி நான் இறக்கி வச்சிருக்கேன். ஒவ்வொருக்கா நீங்கள் இட்லி வந்து அவிக்க இந்த தட்டை வந்து கழுவி போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும், ஒட்டி பிடிக்காது. ஸோ ஒவ்வொருக்கா கழுவி போட்டு இந்த தட்டை பாவீங்கோ. இதுதான் இந்த இட்லி செய்து முடிஞ்சது. நான் குழைச்சி வச்ச மாவுலேருந்து சரியா 27 இட்லி வந்திருக்குது.